அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு துவாவை ஓதுவதின் சிறப்புகளை பற்றி பல இடங்களில் கூறியிருக்காங்க. குறிப்பாக ஒரு நாளைக்கு 100 முறை இதை ஓதுவோருக்கு கிடைக்கும் பலன்களும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது என்ன திக்ருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, புகழ் அவனுக்கே உரியது. அவன் அனைத்து பொருட்களின் மீது பேராற்றல் உள்ளவன். அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் 10 அடிமைகளை சிறையிலிருந்து விடுதலை செய்வதற்கு சமமான நன்மைகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும். உங்களுடைய கணக்கில் 100 நன்மைகள் எழுதப்படும். அப்புறமா பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய தீமைகளிலிருந்து பாவங்கள் 100 பாவங்கள் அழிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்குமா? நீங்கள் இதை ஓதிய அன்றைய நாள் முழுவதும் மாலை வரை ஷைத்தானின் தீண்டல்களிலிருந்து அவனது சூழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானா? உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்குமா? மறுமை நாளில் உங்களை விட அதிகமாக இதை ஓதியவரை தவிர வேறு யாரும் உங்களை விட சிறந்தவர்களாக நற்செயல் கொண்டவராக வர முடியாது. அந்த அளவுக்கு இது சிறந்த அமலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா இரவு தூக்கம் கலைந்து விழிக்கும் பொழுது ஓதுவது பலன். நம்ம தூங்குகிறோம், எப்படியும் ஒரு வாட்டி ஜாமத்தில் முழிக்க தான் செய்வோம். அப்போ நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகையுடைய நேரமாக இருக்கட்டும், இரவு தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று விழித்தாலோ படுக்கையில் இருந்தோ படியோ இந்த துவாவை ஓதுவங்களுக்கு ஒரு பெரிய பலன் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இரவில் தூக்கம் கலைந்து எழுபவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற முழுமையாக ஓதிவிட்டு பிறகு அல்லாஹும்ம மஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாக என்றோ அல்லது வேறு ஏதேனும் துஆக்களையோ கேட்டால் அவருடைய பிரார்த்தனை உடனேயே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறாங்க. மேலும் அவர் எழுந்து ஒழு செய்து தொழுதால் அவருடைய அந்த தொழுகையையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு மகிமையுள்ள ஒரு திக்ரு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நானும் நீங்களும் ஓதி பலனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.